Welcome back to Swan Study. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பாயிண்ட் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு லீனியர் டிமாண்ட் வரைக்கும் ஒரு பாயிண்ட்லையும் ஒரு டைப் ஆஃப் எலாசிட்டிஸ் வந்துட்டு நம்ம இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் எலாசிட்டி வேல்யூ வந்துட்டு ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளார் லை ஆகும் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிளியரா பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் எலாசிட்டியே இருந்துட்டு அதோட மீனிங் என்ன, ஸோ அதுக்கு கைண்ட் ஆஃப் கூட்ஸ் என்ன வரும், அண்ட் அதோட ஷேப் ஆஃப் டிமாண்ட் கர்வ்ஸ் இருந்துட்டு அந்த எலாசிட்டி உள்ள டிமாண்ட் கர்வ்ஸ் இருந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அண்ட் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ எதை வந்துட்டு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அண்ட் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்லணும்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்ன்றது வந்துட்டு நம்ம எலாசிட்டி இருந்துட்டு ஜீரோ, எலாசிட்டி வேல்யூ இருந்துட்டு ஜீரோன்னு சொல்ற பாயிண்ட் தான் வந்துட்டு நம்ம பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். ஸோ இப்படின்னா என்னன்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட்னா என்னன்னா ஃபார் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி, பிரைஸ் இருந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட்ல எந்த சேஞ்சுமே இல்லை. there is no change in quantity demanded of a commodity is known as perfectly inelastic demand. அதை தான் இருந்துட்டு நம்ம எலாசிட்டி இருந்துட்டு ஜீரோன்னு சொல்லுவோம். எலாசிட்டின்றது இருந்துட்டு ஒரு டிட்டர்மினன்ஸ் ஆர் பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப இருந்துட்டு டிமாண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுன்றத மெஷர் பண்றது. இங்க நமக்கு டிமாண்ட்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதனாலதான் இருந்துட்டு இதோட வேல்யூ ஜீரோ. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டுக்கு இருந்துட்டு டிமாண்ட் கர்வ் என்னன்னா வெர்டிகலா இருந்துட்டு இருக்கும், வெர்டிகலி ஆர் பேரலல் டு பிரைஸ் ஆக்சிஸா இருந்துட்டு இருக்கும். ஸோ இது ஏன்னா பிரைஸ் என்ன சேஞ்ச் ஆனாலும் P1 P2 P3ன்னு P4ன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே நமக்கு பிரைஸ் போனா குவான்டிட்டி டிமாண்டட்ல எந்த சேஞ்சுமே இருந்துட்டு நமக்கு இருக்காது. ஸோ இந்த கேஸ் தான் இருந்துட்டு நம்ம பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா நம்ம மெடிசன்ஸை சொல்லலாம். மெடிசன்ஸை கூட இருந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட், ஒரு சுகர் இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க டெய்லியும் ஒரு இன்சுலின் எடுத்துக்கணும் அப்படின்ற கேஸ் இருக்குன்னா அவங்க எப்படினாலும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி பிரைஸ் டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு இன்சுலின் எடுத்துக்க சொல்லியிருக்காரு டாக்டர். ஸோ ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் கன்சியூம் பண்ண போறாங்க. ஸோ அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அந்த ஒண்ணுதான் வாங்குவாங்க. சப்போஸ் பிரைஸ் குறைஞ்சிச்சுன்றதுக்காண்டி 2 இன்சுலின் வாங்கி 2 இன்சுலின் அவங்க போட்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்பயே இருந்துட்டு ஒண்ணுதான் இருந்துட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் தான் இருந்துட்டு இந்த பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இருந்துட்டு வரும். ஏன்னா மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பு சரியாக்குறதுக்காண்டி வாங்குவோம். ஸோ ரேட் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அது கண்டிப்பா நமக்கு தேவைன்றப்ப நம்ம அதை வாங்கிதான் ஆகும். அதே இருந்துட்டு என்னன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ண அந்த குவான்டிட்டி தான் இருந்துட்டு நம்ம வாங்குவோம். பிரைஸ் கம்மியா இருக்குன்றதுக்காண்டி அதிக மாத்திரையோ இல்ல பிரைஸ் அதிகமா இருக்குன்றதுக்காண்டி கம்மி மாத்திரையோ இருந்துட்டு நம்ம மோஸ்ட்லி இருந்துட்டு இந்த கேஸ்ல இருந்துட்டு கம்பேர் பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். அதான் இருந்துட்டு நம்மளோட பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ், நோ சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட். இதோட ஆப்போசிட் கேஸ் தான். ஸோ இது நம்ம பார்த்தது இந்த கேஸ். இதோட ஆப்போசிட் கேஸ் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் என் எலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வர கேஸ். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் சொல்லுவோம். ஆப்போசிட் கேஸ் என்னன்னா பிரைஸ்ல எந்த சேஞ்சுமே இருந்துட்டு இருக்காது, ஆனா குவான்டிட்டி டிமாண்டட்ல நமக்கு இருந்துட்டு சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்கும். பிரைஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருந்துட்டு இருக்காது, பட் ஆனா குவான்டிட்டி டிமாண்டட்ல இருந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றதான் வந்துட்டு பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ அதுக்கு இந்த கர்வை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்துட்டு ஹரிசாண்டல் கர்வா இருக்கும். அதாவது பிரைஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை, பிரைஸ் P1லே தான் இருக்கு, ஆனா குவான்டிட்டி என்ன குவான்டிட்டி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு இந்த பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ இது எந்த மாதிரியான கேஸ்ல வரும்னா நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாக்குறப்ப பார்ப்போம், பெர்ஃபெக்ட்லி காம்படேட்டிவ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அங்க இருந்துட்டு என்னன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். there are large numbers of buyers and sellers இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்தோம்னாலும் இல்ல அது செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்தோம்னாலும் இப்ப நான் ஒரு கமாடிட்டி நான் வைக்கிறேன் மார்க்கெட்ல, இல்ல நான் வந்துட்டு வெங்காயம் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதே நான் கோயம்பேட் மார்க்கெட்ல வைக்கிறேன்னா எனக்கு என்னை மாதிரியே இருந்துட்டு எல்லாரும் இருந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. என்னை மாதிரி வெங்காயம் வைக்கிற ஆள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பா மார்க்கெட்ல பிரைஸ் ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கும். பட் ஆனா எனக்கு ஒருவேளை 1 கிலோ கூட விற்கலாம், இல்ல 100 கிலோ கூட விற்கலாம், ஆனா பிரைஸ் இருந்துட்டு ஒண்ணுதான். ஸோ பிரைஸை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு எனக்கு இல்ல கஸ்டமர்ஸ் எவ்வளவு வராங்க, எவ்வளவு பேர் ஏன் மற்ற கடையில வாங்காம என் கடையில வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான கேசஸ்லாம் தான் இருந்துட்டு இந்த பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வுக்கு வரும். ஸோ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ்ல ரொம்ப ஒரு ஹை லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்கிற கேசஸ்க்கு தான் இருந்துட்டு நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ அதாவது பிரைசஸ்ல சேஞ்சஸே பண்ண முடியாத கேஸ், குவான்டிட்டி டிமாண்ட் மொத்தமா இருந்துட்டு பிரைஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்காத கேஸ் தான் இருந்துட்டு நம்மளோட
பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இடி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த வேல்யூலாம் இருந்துட்டு நான் ஜீரோன்னு சொல்றேன், இன்ஃபினிட்டின்னு சொல்றேன். இதுவும் நம்ம இருந்துட்டு இதுவும் இருந்துட்டு நம்மளோட அந்த ஃபார்முலா வச்சு தான் இருந்துட்டு இது பண்ணுவோம். நான் ஃபார்முலா என்ன சொன்னேன், dq பை dt இன்டூ p பை q தான் இருந்துட்டு ஃபார்முலா. கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் இருந்துட்டு நம்மளோட எலாசிட்டி, பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதுக்கு ஜீரோ கேஸ் எடுத்து percentage change in price of a commodity, there is no change in quantity demanded. Quantity demandedல எந்த சேஞ்சுமே இல்லை. அப்ப இந்த dq by dpன்றது நமக்கு dqன்றது இதா இருந்துட்டு சேஞ்ச் இன் q. ஸோ இது இப்படி எழுதலாம், சேஞ்ச் இன் q பை சேஞ்ச் இன் p இன்டூ p பை q. இது இப்படி எழுதலாம். ஸோ இங்க சேஞ்ச் இன் qன்றது ஜீரோ, ஏன்னா குவான்டிட்டி டிமாண்டட்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இது ஜீரோ டிவைடட் பை dp, பிரைஸ்ல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு, அண்ட் இனிஷியல் பிரைஸ் இனிஷியல் குவான்டிட்டி எனிதிங் மல்டிப்ளை பை ஜீரோ இருந்துட்டு நமக்கு ஜீரோ தான். ஸோ அதனால தான் இருந்துட்டு இங்க பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு ஜீரோ. இதே கேஸ் தான் இருந்துட்டு நம்மளோட இந்த இபி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸ். இதுல என்னன்னா குவான்டிட்டியில there is no change in price of a commodity, but there is a percentage change in quantity demanded of a commodity. அப்ப குவான்டிட்டி டிமாண்டட்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ டிக்யூ சேஞ்ச் இன் கியூ இருக்கு, ஆனா பிரைஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை. இது ஜீரோ இன்டூ பி பை கியூ. ஸோ எனிதிங் டிவைடட் பை ஜீரோ இருந்துட்டு நமக்கு இன்ஃபினிட்டி. ஸோ அதனால தான் இருந்துட்டு எலாசிட்டி எடுத்து நம்ம இங்க இன்ஃபினிட்டின்னு. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த வேல்யூஸும் இருந்துட்டு நம்ம ஃபார்முலாஸ் வச்சு வரதான். ஸோ இதான் இருந்துட்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அண்ட் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ இது இருந்துட்டு மோஸ்ட்லி இருந்துட்டு நமக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கான வேர்ல்ட்ல நிறைய கேசஸ் இருந்துட்டு இதுல ஒத்து போகாத கேசஸ் தான் இருந்துட்டு இந்த ரெண்டு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துட்டு நிறைய அதுக்கு வராது. பட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது தான் இருந்துட்டு நம்மளோட ரியலிஸ்டிக் கூட்ஸ் எல்லாத்துக்கும் வர்றதுக்கான இது. ஸோ எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் அண்ட் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நமக்கு ஒன்னு வர கேஸ். அதாவது குவான்டிட்டி டிமாண்டட் ஒரு பர்சன்ட், சாரி பிரைஸ் ஒரு பர்சன்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டடும் அதே அளவான பர்சன்டேஜ் 1% இருந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரி பாருங்க, ஃபார் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் நோன் அஸ் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். அதாவது பிரைஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுச்சோ அதே பர்சன்டேஜ் இருந்துட்டு நமக்கு குவான்டிட்டி டிமாண்டடும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது இருந்துட்டு நம்மளோட அதை இருந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுனா எல்லா நார்மல் குட்ஸ் இருக்கு இல்லையா, நார்மல்ல நமக்கு நெசசிட்டிஸும் வரும், லக்ஸரி குட்ஸும் வரும், எல்லா கமாடிட்டிஸையும் இருந்துட்டு ஒரு எல்லா கமாடிட்டிஸ்க்கும் இது மாதிரியான சுச்சுவேஷன் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்டுக்கு இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு நார்மல் குட் தான் இருந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளா இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட்னா எவ்வளவு பர்சன்டேஜ், இப்போ 5% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5% இருந்துட்டு நமக்கு குவான்டிட்டி டிமாண்ட்ல இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் இருக்கும். ஈக்குவல் அதான் இருந்துட்டு ஈக்குவல் அண்ட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இருந்துட்டு வேல்யூ 1. ஸோ இதுவும் அதே தான், 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ சேஞ்ச் இன் கியூ இருந்துட்டு ஒரு 5ன்னு வச்சுக்கோம், சேஞ்ச் இன் பியூ இருந்துட்டு 5. ஸோ இன்டூ பி பை கியூ. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இது ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு என்ன 1 தான் வரும். ஸோ இது இருந்துட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இருந்துட்டு 1 தான் வரும். ஸோ அதனால தான் இருந்துட்டு இது எலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்றோம். ஸோ இது இருந்துட்டு நமக்கு ஒரு லீனியர் கர்வாகவும் இருக்கும், இல்லாட்டி இது இருந்துட்டு நம்ம ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கர்வ்ஸாகவும் இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ அடுத்து இருந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ நம்ம இப்போ 3 பார்த்தாச்சு, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்த்தாச்சு, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் பார்த்தாச்சு, யூனிட்டரி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் பார்த்தாச்சு. இன்னும் 2 தான் இருக்கு, ஒன்று ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட், இன்னொன்று ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ ரிலேட்டிவ் எலாஸ்டிக் டிமாண்ட் கேஸ் என்னன்னா இபி இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ அதாவது for a percentage change in price of a commodity there is a greater change in quantity demanded of a commodity. ஸோ அதாவது பிரைஸ் 1% இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிற கேஸ், அதாவது 10%, 15% அப்படின்னு சேஞ்ச் ஆகிறதா வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரைஸ் 1% குறையுதுன்னா டிமாண்ட்ல மேபி 10% இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் இருந்துட்டு நடக்கும். பிரைஸ் 1% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிமாண்ட் இருந்துட்டு ஒரு 10%, 15% இருந்துட்டு நமக்கு ஃபால் ஆகிற கேஸ் தான் இருந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் இதுக்கான கூட்ஸ் என்னன்னா நம்ம லக்ஸரி கூட்ஸ் தான் இருந்துட்டு சொல்லுவோம். எல்லா லக்ஸரி கூட்ஸும் இருந்துட்டு நமக்கு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் தான் இருந்துட்டு, லக்ஸரி கூட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துட்டு நமக்கு எலாஸ்டிக் டிமாண்ட் தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா என்ன சொல்லலாம், நம்ம கோல்டு இல்ல நம்ம காரு, இது மாதிரியான லக்ஸரி கூட்ஸ் இருக்குல்ல. ஒரு வகையில நம்ம மூவி டிக்கெட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ மூவி டிக்கெட்ஸ்க்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு படம், ஸோ இப்போ பெரிய ஆக்டர்ஸோட படம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் நமக்கு இருந்துட்டு 500 ரூபீஸ் 600 ரூபீஸ் டிக்கெட் வைக்கும். மேபி அங்க
பெரிய ரசிகர்கள் போவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் விட்டுட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் இந்த அளவுக்கு ஹையா இருக்கிறப்ப நிறைய பேர் போக மாட்டாங்க. அதே பிரைஸ் இருந்துட்டு 100 150 rupees இல்ல 100 115 பிரைஸ் இருந்துட்டு குறையிறப்ப ஆடியன்ஸ் இருந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்துட்டு அதிகமா இருந்துட்டு போவாங்க. ஸோ இதே மாதிரி தான் கோல்டும். சப்போஸ் கோல்டோட விலை இப்ப கோல்டு விலை கிட்டத்தட்ட ஒரு கிராம் இருந்துட்டு 9000 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். 9000 கிட்ட நமக்கு விக்குதுன்னா இப்போ திடீர்னு ஏதோ ஏதோ ஒரு சில பல இதனால பிரைஸ் ஃபால் ஆகி 6000 வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க. 6000 வந்துருச்சு இல்ல ஒரு 7000 வந்துருச்சுன்னு 2000 ஒரு கிராமுக்கு குறையுதுன்னா டப்புன்னு இதோட டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப ஹையா இன்க்ரீஸ் ஆகும். மேபி இது இருந்துட்டு ஒரு 10% சேஞ்ச்னா டிமாண்ட் இருந்துட்டு ஒரு 30-40% இருந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்போம், நகை விலை ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ இப்பயே கொஞ்சம் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையில இன்வெஸ்ட் பண்ண போகும். ஸோ இது மாதிரியான கேசஸ் தான். பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அதே இது இருந்துட்டு இப்போ 9000 போயிட்டு இருக்கு, 9000 போயிட்டு இருக்கிறப்ப இப்பயே இருந்துட்டு கோல்டோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு குறைஞ்சிருக்கும். ஏன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, டே பை டே இருந்துட்டு நமக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆக அதோட டிமாண்டும் இருந்துட்டு ரொம்ப கம்மியா குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ இதே கேஸ் தான் எல்லா லக்ஸரி கூட்ஸ்க்கும். இப்போ கார் எடுத்துக்கிட்டாலும் சரி, காரோட பிரைஸ் திடீர்னு கம்மியாச்சுன்னா அதோட டிமாண்ட் இருந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது பிரைஸ் எவ்வளவு கம்மியாச்சோ அதோட இன்னும் அதோட டிமாண்டோட இது இருந்துட்டு பிரைஸ் ஒரு 5% தான் கம்மி பண்ணியிருக்காங்க, ஆனா ப்ராடக்டோட டிமாண்ட் இருந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது எல்லா விதமான இதுல நம்ம இந்த ஆஃபர்ஸ் இது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ எனக்கு இருந்துட்டு வாட்சஸ்ல G-Shock வாட்ச் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த G-Shock வாட்சோட ஆரம்ப விலையே இருந்துட்டு 5000 6000 தான் இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த வாட்சஸ் இருந்துட்டு நான் கன்சியூம் பண்ண மாட்டேன். பட் ஆனா திடீர்னு எனக்கு அமேசான்ல ஒரு 20% ஆஃபர் போடுறாங்கன்னா என்னை மாதிரி இப்போ அந்த வாட்சை பிடிச்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அது இருந்துட்டு இப்போ ஒரு 3000 கிடைக்குது, நல்ல குவாலிட்டியான வாட்ச், நல்ல லக்ஸுரி லுக்கு கொடுக்குன்றதுக்காண்டி நம்ம போய் இருந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன, அது 20% தான் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆனா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேபி டிமாண்ட் இருந்துட்டு ஒரு 40% 50% இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இருந்துட்டு மோஸ்ட்லி லக்ஸரி குட்ஸ்க்கு தான் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துட்டு வரக்கூடிய இதுதான் இருந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். ஸோ அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ், தேர் இஸ் அ கிரேட்டர் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதோட வேல்யூ இருந்துட்டு கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ இதுக்கு நான் சிம்பிளா சொல்லிடுறேன், சேஞ்ச் இன் கியூ பை சேஞ்ச் இன் பி இன்டூ பி பை கியூ தான் போடுவோம். ஸோ இங்கன்னா பிரைஸ் 1% தான் சேஞ்ச் ஆகுது, ஆனால் குவான்டிட்டி டிமாண்ட் நியர்லி 10-15% இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நியூமரேட்டர் தான் கிரேட்டரா இருக்கு. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா இதை நம்ம சால்வ் பண்ணாலும் என்ன வரும்னா, ஸோ பிரைஸ் ஒரு 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சாலும் பிக்யூக்கு ஒரு வேல்யூ இருக்குனாலும் நமக்கு இருந்துட்டு எந்த இது இருந்துட்டு வேல்யூ இருந்துட்டு கிரேட்டர் தேன் 1 தான் இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ அதனால தான் இருந்துட்டு இபி வேல்யூ இருந்துட்டு கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதோட டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு என்னன்னா, ஸோ இதை வச்சுதான் இருந்துட்டு இதை வச்சு நமக்கு கொஸ்டின் இருந்துட்டு கேட்பாங்க. எலாஸ்டிட்டி டிமாண்ட் இருந்துட்டு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்கா இருக்கு, டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா நம்ம என்ன சொன்னா ஃபிளாட்டரா இருக்கும், ரொம்ப ஃபிளாட்டரா இருக்கும் டிமாண்ட் கர்வ். ஸோ எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு நமக்கு ஃபிளாட்டரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பிரைஸ் இந்த ஆரோ மார்க்க பாருங்க, பிரைஸ் இவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு, ஆனா குவான்டிட்டி டிமாண்டட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதான் சொல்றது. அதே இது பிரைஸ் இந்த பிரைஸ்ல இருந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் பிரைஸ் இவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவான்டிட்டி டிமாண்டட் இவ்வளவு கம்மியா இருக்கு. ஸோ இதான் கிரேட்டர் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். இதுக்கு டிமாண்ட் கொஸ்டின்ஸ் இப்படி வரும். எலாஸ்டிக் டிமாண்ட் இருந்துட்டு எலாஸ்டிட்டி இருந்துட்டு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்கா இருக்கு, டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், ஃபிளாட்டரா இருக்குமா இல்ல ஸ்டீப்பரா இருக்குமா இல்ல வெர்டிக்கலா இருக்குமா, நம்ம பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் பார்த்தோம்ல, வெர்டிக்கலா இருக்குமா இல்ல ஹரிசாண்டலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு வரும். ஸோ இந்த கேஸ்ல நீங்க இருந்துட்டு ஃபிளாட்டர் டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு இது இருந்துட்டு வரும். ஸோ இதுக்கு இருந்துட்டு கிரேட்டர் தேன் 1க்கு நமக்கு இதுலயே பாருங்க, கிரேட்டர் தேன் 1க்கு நமக்கு ஃபிளாட்டர், வெர்டிகல் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், ஹரிசாண்டல் இருந்துட்டு நமக்கு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்டீப்பர் தான் இருந்துட்டு நம்மளோட இன்எலாஸ்டிக் டிமாண்ட், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். இது என்னன்னா ஃபார் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் தேர் இஸ் அ லெஸ்ஸர் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ பிரைஸ் ஒரு 5% தான் 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் ஒரு 3% ஆர் 2% தான் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஆர் பிரைஸ் 5% டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 3% தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரியான கேஸ் தான் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட நெசசிட்டி குட்ஸ், நம்ம டெய்லி வாங்குறோம் இல்லையா, அந்த குட்ஸ் தான் இருந்துட்டு அந்த குட்ஸ் தான் இருந்துட்டு இந்த அந்த குட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துட்டு ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வாங்குற காய்கறி எல்லாமே இருந்துட்டு நீங்க என்ன பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா
என்ன சொல்லலாம்னா இந்த எப்பயுமே இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல இருந்துட்டு தக்காளியோட விலை ரொம்ப ஜாஸ்தியா போகும். அதுவும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் அந்த டைம் பீரியட்ல எல்லாம் நமக்கு இருந்துட்டு பிரைஸ் இருந்துட்டு கிலோ 150 ரூபா 180 ரூபான்லாம் சென்னையில வித்துச்சு. ஸோ அந்த ரேஞ்ச் நம்ம போயுமே இருந்துட்டு நம்ம தக்காளியோட கன்சப்ஷன் பிரைஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு. மேபி ஒரு 125% இன்க்ரீஸ்னு வைக்கலாம். இல்ல 200% ரைஸ்ன்னு கூட வைக்கலாம். ஏன்னா தக்காளி விலை 20 30 40 ரூபா வித்துட்டு இருந்தது அப்படியே டபுள். இது 200 பர்சன்டேஜ் ரொம்ப ஹை தான். சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா டிமாண்ட்ல நம்ம ஒன்றும் அப்படி நம்ம போயிருந்தோம்னா இவ்வளோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இருக்குன்னா நம்ம ஒன்றும் கன்செப்ஷனே பண்ணாம இல்லை. ஆக்சுவலா நம்ம இருந்துட்டு ஒரு யூனிட்டரி எலாஸ்டிக்னா என்ன 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப நம்ம அது இப்போ ப்ராடக்ட்டை கன்சியூமே பண்ணிடக்கூடாது. ஆனா இருந்தும் நான் டெய்லியும் நான் என்ன வாரத்துக்கு ஒரு 2 கிலோ தக்காளி வாங்கினேன். தக்காளியோட கன்செப்ஷனை கொஞ்சம் தான் குறைச்சேன். மேபி என் வீட்டுக்கு 2 கிலோ வாங்கினா 1 கிலோ வாங்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சுக்கலாம். ஆனா அதை நான் கன்சியூம் பண்ணாம இல்லை. அதாவது பிரைஸ் இவ்வளோ ஹையா இன்க்ரீஸ் ஆகி ஒரு 200% பிரைஸ்ல ஹைக் இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா எனக்கு நான் குவான்டிட்டி டிமாண்ட்ல எவ்வளவு சேஞ்ச் பண்ணேன்னா மேபி ஒரு 50% தான் இருந்துட்டு கம்மி பண்ணேன். 50% தான் இருந்துட்டு நான் அதோட கன்செப்ஷன் இருந்துட்டு கம்மி பண்ணேன். 2 கிலோ வாங்கின இடத்துல 1 கிலோ தான் வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த நெசசிட்டி கூட்ஸுக்கு இருந்துட்டு எப்பயுமே இருந்துட்டு ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ ஸோ இது ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு இருந்துட்டு நமக்கு டிமாண்ட் கர்வ் பாத்தீங்கன்னா நமக்கு இருந்துட்டு ஸ்டீப்பரா இருக்கும். ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் தான் ரொம்ப கொஞ்சம் வெர்டிகலா ரொம்ப ஸ்டீப்பரா இருக்கு பாத்தீங்களா. ஸோ எல்லாம் இன்எலாஸ்டிக் டிமாண்டுக்கு நமக்கு ஸ்டீப்பரா இருக்கும், எலாஸ்டிக் டிமாண்டுக்கு நமக்கு பிளாட்டரா இருக்கும். ஸோ இது நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும். பர்ஃபெக்ட்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா இதை நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஸோ நான் எல்லாத்தையும் எழுதல, மேபி நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் இடி இருந்துட்டு நமக்கு ஒரு இபி இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு ஜீரோக்கு என்ன வேர்டிகலா இருந்துச்சா கர்வ். அடுத்து இந்த இன்னலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இபி இஸ் லெஸ் தேன் 1. இந்த கர்வ் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்டீப்பரா அப்படி மாறி இருக்கு. ஓகே. அடுத்து இருந்துட்டு இபி இஸ் ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1ன்றப்போ ஒரு நார்மல் இது இருந்துருக்கு. இது சம்டைம்ஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதை அடுத்து இருந்துட்டு இபி இஸ் கிரேட்டர் தேன் 1, அதாவது எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் கேஸ். அது இருந்துட்டு கர்வ் இருந்துட்டு ஃபிளாட்டரா இருக்கு, ஃபிளாட்டர் கர்வா இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஃபிளாட்டர் ஆனது இபிஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆனப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கர்வ் வந்துட்டு ஹரிசாண்டல் ஆயிடுச்சு. அப்படிதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வரதான் இருந்துட்டு இந்த கேஸ். ஸோ இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி இருந்துட்டு இதை வச்சுக்கோங்க. வெர்டிகல், அடுத்து ஸ்டீப்பர்ல இருந்துட்டு இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. இது நார்மலுக்கு இது. ஸோ இதுல முக்கியம் இருந்துட்டு இது ஃபிளாட்டர்ல இருந்து நமக்கு இருந்துட்டு ஹரிசாண்டல் இபி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதான் இருந்துட்டு 5 ways ஆஃப் நம்ம 5 எலாஸ்டிசிட்டி ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் எடுத்துட்டு ஸ்டாப் பண்றேன். ஸோ இதோட டிட்டர்மினன்ஸும் சில பல இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்க ஒர்க் பண்ண. ஸோ எப்படி சொல்றது, சில டிட்டர்மினன்ஸ்னா இப்போ ஒரு கமாடிட்டிக்கு இருந்துட்டு நிறைய சப்ஸ்டியூட் கூட்ஸ் இருக்குன்னா அதோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு எலாஸ்டிக்கா இருக்கும். ஸோ லக்ஸரி கூட்ஸ் மட்டும் சொன்னோம். சில கூட்ஸுக்கு இருந்துட்டு நிறைய சப்ஸ்டியூட்ஸ் இருக்கு, சப்ஸ்டியூட் கமாடிட்டிஸ் இருந்துட்டு நிறைய இருக்குன்னா அந்த அந்த இது இருந்துட்டு அந்த இதுக்கும் வந்துட்டு நமக்கு எலாஸ்டிக் டிமாண்ட் தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கும் இந்த கேஸ்லயே நம்ம இருந்துட்டு எலாஸ்டிசிட்டி இப்படியும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கூட்ஸும் சொல்லலாம், இந்த மாதிரியான கூட்ஸும் சொல்லலாம். சப்ஸ்டியூட் கூட்ஸுக்கும் வந்துட்டு நமக்கு இருந்துட்டு ஆக்சுவலா எலாஸ்டிட்டி வந்துட்டு நமக்கு கிரேட் பிரைஸ் எலாஸ்டிட்டி இருந்துட்டு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்கா தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா பிரைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூட் கூட் எக்ஸாம்பிள் எடுத்து மில்க் பிகிஸ் பார்லேஜி பார்த்தோம் இல்லையா. இப்போ மில்க் பிகிஸ் இருந்துட்டு ₹1 இன்க்ரீஸ் பண்ணானா என்ன ஆகும், இல்ல ஒரு பிரைஸ் ₹1 குறைச்சிட்டானா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இப்போ மில்க் பிகிஸ், இப்போ நான் தான் மில்க் பிகிஸ் ஓனர், நான் ₹1 அதிகம் பண்ணேன்னா எனக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. பார்லேஜி இருக்கு, ஸோ நிறைய பிஸ்கட் பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அதனால என்னோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடும், என்னோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக கம்மியாயிடும். ஸோ அதான் தான் பிரைஸ் நான் 1% தான் இன்க்ரீஸ் பண்றேன், ஆனா என்னோட டிமாண்ட் 10%, 20% இருந்துட்டு எனக்கு ஃபாலோ ஆயிடும். ஏன்னா எனக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, பார்லேஜி இருக்காங்க. ஸோ மேபி வெறும் எக்ஸாம்பிளுக்கு பார்லேஜி மட்டும் இருக்காங்கனாலும் ஸோ இவனப்பா ₹12 வைக்கிறான் பிஸ்கட், பார்லேஜி ₹10 தான். ஸோ எல்லாரும் எங்கிட்ட வாங்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்லேஜிக்கு போயிடுவாங்க. ஸோ அதே இது இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு சப்ஸ்டியூட் கூட்ஸ் அதிகமா இல்லை அப்படின்ற கேஸ்ல நமக்கு இருந்துட்டு இங்க இன்எலாஸ்டிக் கேஸுக்கு இருந்துட்டு நமக்கு வரும். சப்ஸ்டியூட்ஸ் அதிகமா இல்லாத கேஸுக்கு இருந்துட்டு இன்எலாஸ்டிக் வரும். ஸோ இது மாதிரி இருந்துட்டு சில பல டிட்டர்மினன்ஸும் இருக்கும். பட் இந்த லெவலுக்கே இருந்துட்டு நமக்கு போதும். ஸோ இந்த இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லாட்டினாலும் நம்ம டெலகிராம் சேனல்ல டெலகிராம் குரூப்லயே வந்துட்டு நீங்க டைரக்டா கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எதுனாலும் டவுட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம
இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டும் கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டும் என்னன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் மட்டும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இன்னும் இன்கம் எலாசிட்டியும் கிராஸ் பிரைஸ் எலாசிட்டியும் முடிச்சோம்னா எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.